காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவேன்னு சொன்னார். காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லி தான் 2014 அவர் பதவியேற்றார். காங்கிரஸை அழிப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு சொல்லுங்க தைரியம் இருந்தா அவருக்கு. நீங்க தோத்துருக்கிறீங்க, நாங்க வளர்ந்துருக்கிறோம். 52 சீட்ல இருந்து 100 சீட்டு வந்தவங்க தோல்வியா, 303 சீட்ல இருந்து 240 வந்தவங்க தோல்வியா? சந்திரபாபு நாயுடையும் நீங்க நிதிஷ்குமாரை வச்சுக்கிட்டு கூட்டணி நிலைக்குமா? உங்களுக்கு திருடனுக்கு தேள் கூட்டின மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க வைக்கிற கோரிக்கைகள் உங்களுக்கு முரண்பட்ட கோரிக்கைகள். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கின இதே பிஜேபி இன்றைக்கு ஆந்திராவுக்கான சிறப்பு அந்தஸ்தை கொடுக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா? பரிதாபமா இருக்குது பார்க்கும்போது. எங்களுக்கு எக்ஸிட் போல்ஸ் வந்ததனுடைய விளைவு தான் இந்த பங்குச்சந்தையுடைய குறியீடுகள்லாம் மேலே போச்சு. ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் வட இந்திய ஊடகங்களும் 2 பேரும் கை கோத்துக்கிட்டு நடத்தின நாடகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சாதாரண பங்குதாரர்கள் நம்பியிருக்கிறாங்க. அப்படி பங்குச்சந்தையில் குறியீடுகள் ஏறுதுன்னா எல்லா கம்பெனிக்கு எல்லாம் நீங்க ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கணும். எப்படி குறிப்பிட்ட 2 கம்பெனிக்கு மட்டும் ஏறி இருக்கு? அந்த குறிப்பிட்ட 2 கம்பெனி ஸ்டாக்ஸ் மட்டும் வாங்க சொன்னது யாரு? தோல்வியும் அந்த ரிஸ்க் எடுத்தது மோடி தான். அப்ப இந்த நம்பருக்கான அவர் தான். வேற யாரும் பொறுப்பு கிடையாது. நட்டா கூட பொறுப்பு கிடையாது, அமித்ஷாவும் பொறுப்பு கிடையாது. இந்த தோல்விக்கு காரணம் மோடி தான் பொறுப்பு. அதிமுக தன்னோட வியூகங்களை சரியா வகுக்காததுனால, சரியான வேட்பாளர்களை போடாததுனால பிஜேபிக்கு கதவு திறந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு. தலைவர்கள் இல்லையோ, தலைவருக்கு பஞ்சமா? அதனால காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இருக்காருல்ல, அப்போ அவர்தான் விருப்பமின்மை தெரிவிச்சிருக்காரு. அவர் சொல்லணும்ல, அவர் சொல்லல, ஊடகங்கள்லாம் கதறிட்டு இருக்காங்க. அவர் இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓகேஷ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காங்கிரசின் தமிழக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான இனியன் ராபர்ட் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சொல்லுங்க. ஓகே. காங்கிரஸ் 40 தொகுதி கூட ஜெயிக்காது அப்படின்னு அமித்ஷா, மோடி எல்லாருமே பேசியிருந்தாங்க. பட் அதையெல்லாம் இது பண்ணி இதற்கு முன்பான 2019 கூட்டணியோடு சேர்ந்து எடுத்த தொகுதிகளை காங்கிரஸ் மட்டுமே இன்று எடுத்திருக்கிறது. 99 தொகுதிகள் காங்கிரஸ் மட்டுமே எடுத்திருக்கிறது. கூட்டணியோடு இணைந்து 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளை எடுத்திருக்காங்க. இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, உங்களுக்கு 2014 மோடி பிரதமராக வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவேன்னு சொன்னார். காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லி தான் 2014 அவர் பதவியேற்றார். காங்கிரஸை அழிப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு சொல்லுங்க தைரியம் இருந்தா அவருக்கு. இன்னைக்கு அப்போ 10 வருடங்கள் கழித்து காங்கிரஸ் அழிஞ்சா போச்சு. இன்றைக்கு ஆட்சி அமைப்பதற்கு நெருக்கமான ஒரு எண்ணிக்கையில் நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம். 235 தொகுதிகள் எங்ககிட்ட இன்னைக்கு இருக்குது. ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைத்தால் அமைக்க முடியும் என்கிற பலம் பொருந்திய ஒரு கட்சியாக, கூட்டணியாக எங்கள் கூட்டணி இருக்கிறதுன்றத மோடி மறந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அப்போ அன்னைக்கு அவ்வளவு திமிருத்தனமாவும் தலகணத்தோடும் பேசின மோடி இன்னைக்கு 400 சீட்டுக்கு மேல வருவோம்னு பேசின மோடி இன்னைக்கு கூட்டணி கட்சி ஆதரவு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார். முந்தானத்து வரைக்கும் என்ன பேசினாங்க பிஜேபி காரங்களாம்? இந்தியா கூட்டணி என்பது நிலைக்காது, அது ஒரு நிரந்தரமான கூட்டணி அல்ல அப்படின்னு சொன்னவங்க. நான் இன்னைக்கு திருப்பி கேட்கிறேன், உங்க கூட்டணி முதல்ல நிலைக்குமா? சந்திரபாபு நாயுடையும் நீங்க நிதிஷ்குமாரை வச்சுக்கிட்டு கூட்டணி முதல்ல நிலைக்குமா உங்களுக்கு? இன்னைக்கு கூட்டத்தில் பேசும்போது கூட மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு, சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு. பாஜக என்றைக்கும் தோற்காது, தோற்கவும் இல்லை, தோற்காது, இனி 10 ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிதான் பேசணும். இப்படி பேசி தான் இப்படி நிலைமைக்கு வந்திருக்காங்க. இல்லை, இன்னும் நல்லா பேசுங்க. அப்பதான் அடுத்த 2029 தேர்தலில் இருக்கிறதும் யானை தேஞ்சி கட்டரம்பான மாதிரி நீங்க இன்னும் சின்னதா போயிருவீங்கன்றதான் எங்களுடைய பார்வையாக இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? 400 சீட்டு வருவோம். சாக்கோபார நீங்க இப்போ சாக்கோபார் தான் வச்சிருக்கீங்க. நீங்க தெலுங்கு தேசம் கட்சியையும் ஜேடியும் வச்சுதான் ஆட்சி அமைக்க சூழ்நிலை இருக்கிறீங்க. நீங்க 400 சீட்டுன்னு சொல்லிட்டு 303 சீட்டுல இருந்து 240 சீட்ல தான் நீங்க ஆட்சி அமைக்கிற நிலைமையில இருக்கிறீங்க. அப்போ நீங்க தோத்துருக்கிறீங்க, நாங்க வளர்ந்துருக்கிறோம். 52 சீட்ல இருந்து 100 சீட்டு வந்தவங்க தோல்வியா, 303 சீட்ல இருந்து 240 வந்தவங்க தோல்வியா? நாங்க எங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, காங்கிரஸ் கட்சி இழப்பதற்கு எதுவுமே இல்லை. நாங்க வெற்றி பாதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க சறுக்கி இருக்கீங்க. அந்த சறுக்கலை கூட ஏத்துக்க முடியாம அதை மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரி பிரதமர் பேசுறாருல, இது காமெடியா இருக்குது. நான் சொல்றேன், இவங்க பேசினாங்க இந்தியா கூட்டணி ஆட்சியில் வராது, நிலையான ஆட்சி கொடுக்க முடியாது, 5 வருஷம் ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் திருப்பி சொல்றேன், நீங்க நிதிஷ்குமாரையும் நீங்க நாயுடுவும் வச்சுக்கிட்டு 5 வருஷம் ஆட்சி நடத்த முடியுமா? அவங்க கேட்கிற கோரிக்கையெல்லாம் நீங்க நிறைவேற்றலன்னா ஆட்சியை கவிழ்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு முதல்ல நிரந்தரமான ஆட்சி கிடையாது அடுத்த 5 வருஷத்துக்கு.
திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க வைக்கிற கோரிக்கைகள் உங்களுக்கு முரண்பட்ட கோரிக்கைகள். ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருந்தாலும் அதே நிலைதான் இல்லையே. ஆனா இவ்வளோ பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு ஒரு வழியா அக்ரிமெண்ட்டும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி தலைவராக மோடி அவர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. 9ஆம் தேதி பதவியேற்கவும் இருக்காரு. இல்லை, இந்த கூத்துல நடக்கும். இது நம்ம எதிர்பார்த்தது தான். இந்த கூத்து நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் நிதிஷ்குமார் கேட்பாரு, பீகார் மாநிலத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு கேட்பாரு. அதுக்கு பிஜேபி அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட கொள்கையே வந்து சமூக நீதிக்கு எதிரான கொள்கை தான். அது மாதிரி சந்திரபாபு நாயுடு கேட்பார், ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பாரு, கொடுக்கலாம் ஆட்சியை கவிழ்த்து. இரு மாநிலங்களுக்குமே சிறப்பு அந்தஸ்து கொடுக்க ரெடி தான் அப்படின்ற தகவல் வந்திருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்களா? ஒன்றிய அரசு சொல்லிருச்சா? உள்துறை அமைச்சகம் வெளியிட்டு தீர்மானம் வெளியிட்டாங்களா? அப்போ காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கின இதே பிஜேபி இன்றைக்கு ஆந்திராவுக்கான சிறப்பு அந்தஸ்தை கொடுக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா? பரிதாபமா இருக்குது பார்க்கும்போது எங்களுக்கு. ஏன்னா இதை செஞ்சு தான் ஆகணும். ஒரு வழியில தான் சொன்னேன், திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நான் 5 வருஷம் நீங்க செய்யலைன்னா ஆட்சி கவிழ்த்துருவாங்க. அப்போ ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் நீங்க வாயை பொத்திட்டு இருக்கிறது தான் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்க போகுது. அந்த அடிப்படையில் இது எங்களுக்கு பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்கு. எப்படிப்பட்ட மோடி விஸ்வகுருன்னு சொன்னாங்க, அப்படின்னு சொன்னாங்க. ஒரே நைட்ல கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு. ஒரே நைட்ல 500,000 நோட்டை ஒழிச்ச நரேந்திர மோடி இன்னைக்கு பார்க்கறதுக்கு பரிதாபம், முகத்துல ஒரு சிரிப்பு கூட இல்லாம சோகமா இருக்காரு. எங்களை நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கூட்டணி என்ன பண்ணிச்சிங்க? நாங்கள் வெற்றி பாதை நோக்கி நகர்ந்துருக்கோம். 52 சீட்டில் 99 100 சீட் வரைக்கும் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். எங்கள் கூட்டணி 240 சீட் வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கிது. இன்னைக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா ஆட்சி அமைச்சிருக்கலாம். பட் நாங்கள் எஃபர்ட் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம்னா உங்களை நாங்கள் விளையாட விட்டு பார்க்குறோம், வேடிக்கை பார்க்குறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்கள் தரப்புல இருந்தும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவரிடத்துலையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அவங்க ஒத்து வரல, அவங்க என்டிஏ கூட்டணியோட ரொம்ப ப்ளஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இல்லை, அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவே இல்லைன்றதான் உண்மையான தகவலாக இருக்கிறது. ஆனால் எங்கள் கட்சியில் இருக்கிற பல பேர் வந்து அவங்களோட நல்ல நட்புணர்வு இருக்கான்றது யாரும் மறுக்க முடியாது. இப்போ கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதனால் நாங்கள் பேசணும்னா பேசியிருக்க முடியும், அவங்களை இந்த பக்கம் இழுக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு இந்த நாட்டினுடைய நலன் கருதி நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கோம். பிஜேபி இதுக்கு மேலே வாலாட்ட முடியாது. ஏன்னா அவங்களுடைய சர்வாதிகார போக்கோட இனிமேல் சட்டங்கள்லாம் கொண்டு வர முடியாது. நீங்கள் GST ஓவர் நைட்டில் கொண்டு வந்த மாதிரி, நீங்கள் ஆர்டிகல் 370 நீக்கின மாதிரி, நீங்கள் இதுக்கப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர முடியாது. நீங்கள் CAA கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல பெரும்பான்மை இல்லை. அந்த பெரும்பான்மையும் நீங்கள் எப்படி கூட்டணி அமைச்சு தான் நீங்கள் ஆட்சியில் அமர போறீங்க. நாங்கள் எதிர்க்கட்சியாக உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 250 கட்சிகள், 250 உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிராக உட்காந்துருக்கிறாங்க. அப்போ நீங்க இந்த முறை வந்து ஒரு பல்லு பிடுங்கின பாம்பா தான் 5 வருஷம் ஆட்சி நடத்த போறீங்கன்றது நல்லா தெரியுது. நேற்றைக்கு ஒரு பிரஸ் மீட் நடத்தியிருந்தார் ராகுல் காந்தி அவர்கள். இந்த மாதிரி சந்தையில், பங்கு சந்தையில் ஊழல் நடந்திருக்கிறது, மிக பெரும் ஊழல் நடந்திருக்கிறது. ஏன் வந்து அமித்ஷாவும் பிரதமர் அவர்களும் 4ஆம் தேதி பங்குகளை வாங்க சொல்லி சொன்னாங்க முன்கூட்டியே அப்படிங்கிற விஷயத்த கிளப்பியிருக்காரு. என்ன விஷயம்? இல்லை, உங்களுக்கு 2ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி 1ஆம் தேதி இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்துச்சு. இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்ததனுடைய விளைவு தான் இந்த பங்குச்சந்தையுடைய குறியீடுகள்லாம் மேலே போச்சு. எக்ஸிட் போல்ஸ் என்ன வந்தது? பிஜேபி ஆட்சி அமைக்க போகிறது, பெரும்பான்மை தொகுதிகள் ஆட்சி அமைக்க போகுதுன்னு வந்தது. அது உண்மையா? இன்னைக்கு அது உண்மை நடந்திருக்கா? இன்னைக்கு அப்போ ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் வட இந்திய ஊடகங்களும் 2 பேரும் கை கோத்துக்கிட்டு நடத்தின நாடகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சாதாரண பங்குதாரர்கள் நம்பியிருக்கிறாங்க. நம்புதனுடைய விளைவு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, என்னைக்கு முதல் நாள் திங்கக்கிழமை, உங்களுக்கு பங்குச்சந்தையினுடைய குறியீடுகள்லாம் மேலே போயிருக்கு. இது வந்து ஒரு வெளிப்படையாக நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊழல். இதில் என்ன நாங்கள் கேட்குறோன்னா, அப்படி பங்குச்சந்தையில் குறியீடுகள் ஏறுதுன்னா எல்லா கம்பெனிக்கெல்லாம் நீங்கள் ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கணும். எப்படி குறிப்பிட்ட 2 கம்பெனிக்கு மட்டும் ஏறி இருக்கு? அந்த குறிப்பிட்ட 2 கம்பெனி ஸ்டாக்ஸ் மட்டும் வாங்க சொன்னது யாரு? அப்போ இதன் பின்னாடி ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. இதை நிச்சயமாக இந்த அரசு விசாரிக்க வேண்டும் அப்படின்னு இந்த அரசு தான் விசாரிக்க வேண்டும். இதை விசாரித்து இதன் பின்னாடி உள்ள இந்த கைக்கூலிகளை வட இந்திய ஊடகங்கள், இந்த சர்வே எடுத்தவங்க, இந்த எக்ஸிட் போல்ஸ் எடுத்தவங்க என்ன அடிப்படையில் எடுத்தாங்கன்றதை ப்ரூவ் பண்ணணும். சும்மா போற போக்கில் பிஜேபிக்கு 400 சீட்டு வரும் ஒரு சேனல் சொல்லுது, ஒரு சேனல் 300 சீட்டுன்னு சொல்லுது, தமிழ்நாட்டில் 15 சீட்டு ஜெயிப்பாங்க பிஜேபின்னு சொல்லுது, தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வாங்குறதுக்கு வக்கீல் இல்லைங்க பிஜேபிக்கு. ஆனால் 20 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்லிச்சு இதே இந்த ஊடகங்கள்ல எக்ஸிட் போல்ஸ்ல. அப்போ என்ன அடிப்படையில் சர்வே எடுத்த, என்ன அடிப்படையில் நீ இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுன்றதை எல்லா ஊடகங்களும் கக்கணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம ஒரு தீர்வுக்கு வர முடியும். இது நடந்திருப்பது மிகப்பெரிய ஊழல், சும்மா இல்லை.
விசாரிக்க வேண்டிய தார்மீக கடமையும் அரசுக்கு இருக்கிறது நான் மறுக்கவே இல்லை. அதான் தலைவர் ராகுல் காந்தி பதிவு பண்ணியிருக்காரு. அதற்கு முன்பாக இவங்க ஒரு தரப்பு பதவியேற்கிறதுக்கான விஷயங்களில் ஈடுபட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் தரப்புல இருந்து எதிர்க்கட்சி தலைவராக இன்னும் யார் வர போகிறாங்கிற அறிவிப்பு வெளியாகல. ராகுல் காந்திக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியில் வந்திருக்கு. மற்ற மூத்த தலைவர்களுடைய பெயர்களை அவங்க வந்து பரிசீலனை பண்ணுறாங்க அப்படின்னு. எதிர்க்கட்சி தலைவராக இப்போ ராகுல் காந்தி இருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கொஷின். இல்லை, உங்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த காங்கிரஸ் தொண்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலுமே யார் எதிர்க்கட்சி தலைவராக வர வேண்டும், யார் பிரதமராக வர வேண்டும் என கண்ணை மூடிக்கிட்டு தலைவர் ராகுல் காந்தி தான் வர வேண்டும்னு சொல்லுவாங்க. அதில் எங்களுக்கு 1% டவுட்டே கிடையாது. இப்பொழுதும் கூட எதிர்க்கட்சி தலைவராக தலைவர் ராகுல் காந்தி தான் வர வேண்டும் என்கிற தீர்மானத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நேற்று நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த கமிட்டியுடைய அறிக்கையை நிறைவேற்றி அதை டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கோம். அப்போது எல்லாருடைய விருப்பமாக அதுதான் இருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக அமர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அந்த இடத்துல உட்கார்றதற்கு வேற சீனியர் லீடர்ஸும் அந்த இடத்துல யாரும் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவையில் இருக்கிறார், அவர் இங்கே எதிர்க்கட்சி தலைவராக அமர முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு வேற பல தலைவர்கள் அங்கே தான், ப. சிதம்பரம் அவர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ இங்கே மக்களவையில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்குள்ள தான் யார் எதிர்க்கட்சி தலைவராக முடிவு செய்ய முடியும். அந்த அடிப்படையில் எல்லாருடைய முகமாக இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய பாரத் ஜோடோ யாத்திரை நடத்திய தலைவர் ராகுல் காந்தி தான் எதிர்க்கட்சி தலைவராக அமர வேண்டும் என்பது எல்லாருடைய எண்ணமாக இருக்கிறது. அப்போ அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஒரு கேபினெட் அமைச்சருக்கு நிகரான எல்லா விதமான ப்ரிவிலேஜஸையும் அதில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக நாங்கள் பிஜேபியை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக பாராளுமன்றத்தில் அமர முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால எங்கள் விருப்பம் இதுவாக தான் இருக்கு. தலைவர் என்ன நினைக்கிறாரு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக அவருக்கு நாங்கள் வற்புறுத்தியே தான் இருப்போம் எங்களுக்கு கருத்தாரு. காங்கிரஸ் வந்து இந்த முறை இந்தியா கூட்டணி பலமான கூட்டணி அமைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 28 கட்சிகளோடு இணைந்து இந்தியா கூட்டணியை வடிவமைத்திருக்கிறது. இந்த முறை கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நிறைய பேர்கிட்ட இருந்தது. பட் அது நடக்காமல் போயிருக்கு. இந்த ஒரு தோல்விக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் கூட்டணியில் ஒற்றுமை இல்லையா? நிச்சயமா இல்லை. எங்கள் கூட்டணி மிக பலமான கூட்டணி. இன்னைக்கு கூட ஆட்சி அமைப்பதற்கு எல்லாரும் நட்பு ரீதியாக உருவான ஒரு கூட்டணி தான் நான் பார்க்குறோம். நீங்கள் நாங்கள் தைரியமாக தான் இருக்கும். எங்களுக்குள்ள எந்த விதமான சலசலப்பும் 1% கூட கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஆம் ஆத்மி வந்து சொல்லிடுச்சு, இனி வரப்போற தேர்தலில் வந்து ஆம் ஆத்மி தனித்தே போட்டிடும் டெல்லியில் அப்படின்னு சட்டமன்ற. அது யார் சொன்னார் கேள்வி இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் தான் கட்சியினுடைய தலைவர். அவர் சொன்னாரான்னு பெரிய கேள்வி இருக்கு. கட்சியின் தொண்டர்கள் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அது வந்து அதிகாரப்பூர்வ கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரா, அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த கூட்டணியின் வியூகம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணியினால தான் இந்தியாவில் இவ்வளவு தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து வரக்கூடிய தேர்தலை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஆனால் இந்த சரிவுக்கு காரணம் தோல்வி அல்ல, இது சரிவு. நாங்கள் வெற்றி தான் பெற்றிருக்கிறோம், பிஜேபி தான் தோத்துருக்குது, வெற்றிகரமான தோல்வியை பார்த்துருக்குறாங்க அவங்க. அப்போ இந்த சரிவுக்கு காரணம் என்னன்னா, சில மாநிலங்களில் நாங்கள் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இங்கே வியூகங்கள் வகுக்கிறதுல சில தவறுகள் செஞ்சுருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ குறிப்பாக நாங்கள் அதிகமாக எதிர்பார்த்த தொகுதிகள் எதிர்பார்த்த மாநிலங்களில் பீகார், கர்நாடகா, டெல்லி, இந்த 3 மாநிலங்களுக்கு கை கொடுத்துருந்தா இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கோம். அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அன்எக்ஸ்பெக்டட்லி எதிர்பாராத விதமாக கர்நாடகாவில் எங்களுக்கு நினைத்த தொகுதிகள் கிடைக்கல. அதே மாதிரி பீகார்லேயே நினைத்த தொகுதிகள் கிடைக்கல. அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஆட்சி மட்டும் நிகழ்ந்திருக்கிறது. அதில் எங்களோட வியூகங்கள் கொஞ்சம் பின்வாங்கியிருக்கலாம், இல்லை அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்திருக்கலாம். அடுத்த முறை நாங்கள் விட மாட்டோம். மகாராஷ்டிராவில் எங்கள் வியூகம் வெற்றி பெற்றிருக்கிறது. சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்து இந்த வருஷம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பிரிஞ்சு போன சிவசேனா ஃப்ராக்ஷன் கூட திருப்பி வந்து சேர்ந்துக்கிறேன்ட்டாங்க. பிரிஞ்சு போன தேசியவாத காங்கிரஸ் திருப்பி வந்து சேர்ந்துக்கிறேன்ட்டாங்க. ஒரிஜினல் சிவசேனா, ஒரிஜினல் என்சிபி எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அப்போது அதில் டூப்ளிகேட் இதெல்லாம். அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு மகாராஷ்டிரா தேர்தல் மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய எல்லா நாடாளுமன்ற தேர்தலையுமே இந்த இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறதான் போகிறது என்பது யாரும் சந்தேகம் வேண்டாமே. சரி, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளும் எடுத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் வெளியில் வந்திருக்கு. இதில் பாஜக தமிழகத்தில் காலூன்ற முடியாது அப்படிங்கிறது, இது பெரியார் மண், சமூக வலைதளங்கள் முழுக்க இதுதான். இந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து திமுக கூட்டணி 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு ரிசல்ட் வந்ததுலேருந்தே சமூக ஊடகங்கள் சொல்கிறது இது பெரியார் மண், இதில் பாஜக வர முடியாது அப்படிங்கிறதையும் தாண்டி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசின ஒரு வீடியோ வந்து வைரல் ஆனுச்சு. ஆனாலும் வந்து காங்கிரஸ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு பின்னாடி தான் இருக்குது 1%. நிச்சயமா இல்லை. நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். 2014 காங்கிரஸ் கட்சி வாங்கின ஓட் பர்சன்டேஜ், அதாவது காங்கிரஸ் கட்சி தனியாக நின்று வாங்கின வாக்கு சதவீதம் 5%. அன்னைக்கு பிஜேபி வாங்கின 0.5%. ஓகே.
2014. இந்த 10 வருஷத்துல பிஜேபி வளர்ந்துருக்கிறதா அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா வளரல. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய பர்சன்டேஜ் 10%ன்னு சொல்றாங்க. அந்த 10% பிஜேபி தனியாக நின்று வாங்கினதா? அதுல பாமக இருக்கு, அதுல ஐஜேகே இருக்கு, அதுல புதிய தமிழகம் இருக்கு, அதுல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு, அதுல அமமுக இருக்கு, எல்லா கட்சி பிளஸ் பாஜகவும் இருக்கு. எல்லா கட்சியினுடைய வாக்கு வங்கியும் பாமக மட்டும் 4% வாக்கு வங்கி இருக்கு. அப்ப எல்லா கட்சியும் வாக்கு வங்கியும் சேர்ந்து தான் இந்த 10% பிஜேபி வாங்கியிருக்கு. பிஜேபி தனியா நிக்க சொல்லுங்க, தனியா நின்று பிஜேபி எவ்வளவு வாங்கலாம் நிரூபிக்க சொல்லுங்க. அப்போ இந்த 10% என்பது பிஜேபியோட வாக்கு வங்கி கிடையாது. நாங்க 5% வாக்கு வங்கியை தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். இந்த தேர்தலில் 10% எங்களுக்கும் வந்திருக்கு. ஆனா அந்த 10% எங்களுக்கு வந்தது மட்டும் அல்ல, அதுல திமுக ஓட்டுறதுல இருக்கு, அதுல விசிகே ஓட்டுறதுல இருக்கு. அதை நாங்க வெளிப்படையா ஒத்துக்கிறோம்ல, நாங்க ஏமாத்தல மக்களை நாங்க. அப்போ எங்களுக்கு 5% ஓட்டு இருக்கிறது மாதிரி பிஜேபியுடைய உண்மையான வாக்கு சதவீதம் என்ன? தனியா நின்று எடுத்து பாருங்க. தனியா நின்று எடுத்து பார்த்ததுல 10 வருஷம் பிஜேபிக்கு இருந்த ஓட் பேங்க் 0.5%, 0.5. அதிகபட்சம் நீங்க 2 வந்திருக்கலாம், இல்ல 2.5% வந்திருக்கலாம். அதுக்கு மேல பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்குலாம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஜேபிக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு காரணம் அதிமுக. அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக இருந்திருந்தா பிஜேபி நம்பர் வாங்கியிருக்குமா? அதிமுக தன்னோட வியூகங்களை சரியா வகுக்காததுனால, சரியான வேட்பாளர்களை போடாததுனால பிஜேபிக்கு கதவு திறந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள. இன்னைக்கு அந்த பிஜேபி அதிமுக பத்தி நக்கல் அடிக்கிறது. இந்த அதிமுக வலுவான அதிமுக இருந்திருந்தால் பிஜேபி இந்த மாதிரி வாய் திறந்து பேசியிருக்குமா? அப்ப அதிமுக தன்னை சுய பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அதிமுகவை உடைக்க பார்ப்பது பாஜகவும் திமுகவும் தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, திமுக ஏன் உடைக்கணுங்க? திமுக அதிமுகவை தன்னோட எதிர்கட்சியாக பார்க்கிறது. இன்னைக்கும் திமுக அதிமுக எதிர்கட்சியாக பார்க்கிறது. பாஜகவை தன்னோட எதிர்கட்சியா பார்க்கல. சட்டமன்றத்திலையும் சரி, களத்திலையும் சரி, திமுகவினுடைய நேரடி எதிரி அதிமுக தான். ஏன்னா பல கிராமங்கள், பல ஊர்ல போனீங்கன்னா திமுக அதிமுக தான் சண்டை போடுறாங்க. பிஜேபி சீன்ல இல்ல. பிஜேபி கூறதெல்லாம் யூடியூப் சேனல்ல மட்டும்தான், டிவிலையும் யூடியூப்ல மட்டும் கத்திட்டு இருக்காங்க. மற்றபடி கிரவுண்ட்ல பிஜேபி எங்கேயுமே கிடையாது. ஒரு சில பாக்கெட்ஸ் தவிர, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் தவிர பெரிய பாக்கெட்ஸ்ல பிஜேபி எங்கேயுமே செல்வாக்கு கிடையாது. அப்போ திமுக களத்துல அதிமுக எதிரியா பாக்குறது, அதிமுக களத்துல திமுக எதிரியா பாக்குறது. இதுல எங்க வந்தது பிஜேபினா, அதிமுக சரியான வியூகத்தை வகுக்காதனால இன்னைக்கு பிஜேபி ஒரு பல இடங்கள்ல 2வது இடத்திற்கு வந்திருக்கிறது பாஜக. அதுதான் சொல்றீங்க. அந்த ஊர்ல சரியான அதிமுக வேட்பாளரை போட்டிருந்தீங்கன்னா, நீங்க செல்வாக்குள்ள அதிமுக வேட்பாளர் யாரா நின்னாங்களா? நம்புற யாருமே இல்லை, யாருக்கும் தெரியாது நிறைய பேர். அப்போ சரியான வேட்பாளரை போட்டு சரியான வியூகம் வகுத்து இருந்தால் பிஜேபி உள்ள வந்திருக்காது. இது அதிமுகவுடைய தவறு, வெளிப்படையா சொல்றது நான். அதனால இதெல்லாம் அதிமுக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செஞ்சா தான் அவங்க கட்சியும் காப்பாற்ற முடியும். எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க கட்சி காணாம போயிடும். இல்லைன்னா ஓகே, தமிழகத்துல திமுக காங்கிரஸ் விசிக அவங்களுடைய கூட்டணி வந்து 40க்கும் 40 வெற்றி பெற்றிருக்கிறது. பெரிய வரலாற்று வெற்றின்லாம் பேசிக்கிறாங்க. பட் எந்த கொண்டாட்டங்களுமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்கிறது திமுகவும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி. இந்த வெற்றியை 1-2 சீட்டு கூட வெற்றி பெறாத பாஜகவும் சரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக உருவெடுத்திருக்கிறது. விசிக, நாம் தமிழர் எல்லாமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க. 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் எந்த கொண்டாட்டமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு எடுத்து. இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, 4ஆம் தேதி மாலை வந்த எல்லா தொலைக்காட்சி விஷுவல்ஸும் எடுத்து பாருங்க. எல்லா விஷுவல்ஸ்லயுமே உங்களுக்கு அன்னாரி வளர்த்த கொண்டாட்டங்கள் என்ன, காங்கிரஸ் ஆபீஸ்ல கொண்டாட்டம் என்ன, பட்டாசு வெடிப்பு என்ன, இனிப்பு கொடுப்பது என்ன என்பது எல்லா பாஜக ஆபீஸ்லயும் தான் பட்டாசு வெடிச்சாங்க. பாஜக ஆபீஸ்ல இல்லையே, பாஜக ஆபீஸ்ல கொடுத்தது யாருன்னா நம்பரை பார்த்துட்டே இருப்பாங்க, ரிசல்ட்டே வந்திருக்காது 10 மணி வரைக்கும். சரி, மோடி ஆட்சி அமைச்சர் போல இருக்கு அப்படின்னு 6 மணிக்கு மேல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 6 மணிக்கு அவங்ககிட்ட வந்து நம்பிக்கையே இல்லை, அது வரைக்கும் ஆட்சி கவுந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து காலை 10 மணிக்கு கொடுத்துட்டோம். காங்கிரஸ் ஆஃபீஸ்லையும் திமுக ஆஃபீஸ்லையும் காலை 10 மணிக்கு முடிச்சாச்சு ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷனை. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் மட்டும் 40-40 வருவான்ட்டு. 2வது இந்தியா கூட்டணி பிஜேபியும் மாலை 6 மணிக்கு டஃப் கொடுத்தோம் நாங்க. 6 மணிக்கு மேலே தான் பிஜேபி நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு. ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகல, சும்மா கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாங்கள் 235 இருக்கோம், 240 இருக்காங்க, அவ்வளோதான். 5 தான் டிஃப்ரென்ஸ் எங்களுக்கும் அவங்களுக்கும். அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த கொண்டாட்டங்கள் இல்லைன்ற கருத்தினால முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கொண்டாட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். இன்னும் இந்த கொண்டாட்டத்தை இந்தியா முழுக்க நான் கொண்டு போவோம் அடுத்த எலெக்ஷன். இந்த 5 ஆண்டுகளும் பிரதமர் மோடி தான் பிரதமராக நீடிப்பாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு பிரச்சார நேரத்திலேருந்தே எழும்பி இருக்கிறது. இப்போ அவர் வந்து அந்த என்டிஏ கூட்டணி குழுவினுடைய தலைவராக ஏற்கப்பட்டிருக்கிறார். பாஜகக்குள்ளேயே உட்கட்சி மோதல் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல. இனி வந்து காங்கிரஸ் வந்து ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கும் நாடாளுமன்றத்தில். அதாவது இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து பாஜகவிற்கு ஒரு பெரிய தலைவலியாக இருப்பாங்க, ரொம்ப கடினம் இந்த 5 வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மோடி வந்து சொல்லியிருக்காரு அசால்ட்டாக 10 வருஷத்துக்கு இனி பாஜக ஆட்சி தான் அப்படின்னு. இல்லை, நம்பிக்கை இருக்கலாம், அதுக்கு அதீத நம்பிக்கை இருக்கக்கூடாது. சொல்லணும்னா கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ட் இருக்கக்கூடாதுல்ல. முதல்ல நீங்கள் 303 சீட்லேருந்து குறைஞ்சிருக்கீங்கிறது மறந்துடாதீங்க. 2வது, இன்னைக்கு பிஜேபிக்குள்ள என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு தேவையும் இல்லை.
ஆனா பிஜேபி 2 கட்சிகளுடைய ஆதரவுல ஆட்சி நடத்துறீங்க நீங்க பழையபடி உங்களோட சுயரூபத்தை காமிக்க முடியாது. அண்ட் வலுவான எதிர்கட்சி நாங்கள் அமரப்போம். நீங்க வந்து மக்கள் விரோத சட்டம், அது சிஏவா இருந்தாலும் பரவாயில்ல, அது யூனிஃபார்ம் சிவில் கூட இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே அமல்படுத்த விடமாட்டோம், முடியாது. விடமாட்டோம் என்பதை தாண்டி முடியாது. ஏன்னா நாயுடு ஒத்துக்க மாட்டார். சந்திரபாபு நாயுடு தன்னோட தேர்தல் பிரச்சாரத்திலேயே மோடி போட்டோவே போடல. மோடி பேர் சொல்லி ஓட்டு கேட்கவே இல்லை. அவர் எனக்கு ஓட்டு போட தான் கேட்டார். மோடி சொன்னா அவர் இருக்குன்னு போயிருக்கும் அவர். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் கூட வச்சிருக்கீங்க. அவர் இப்போதைக்கு அமைச்சர் வேணும், இப்போதைக்கு சபாநாயகர் வேணும் என்கிற ஒரு குறுகிய நோட்டத்தில் வந்திருக்கிறாரு. இது லாங் டேர்ம் ஒரு ஓட்டம்னு தெரியாது. அப்போ 5 வருஷம் ஆட்சி இருக்குமானே தெரியல. அதுக்குள்ள மோடி 10 வருஷம் கணக்கு வந்துருக்கிறார். இன்னைக்கு இந்த என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக மோடியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கூட்டத்திலேயே பல்வேறு வேறுபாடுகள் பார்க்க முடிஞ்சது. ஜேபி நட்டா அவர் பேசும்போது வந்து என்டிஏ கூட்டணி அரசுன்னு தான் பேசுறாரு. ஆனால் ராஜ்நாத் சிங் பேசும்போது வந்து மோடி அரசுன்னு பேசுறாரு. மோடி வந்ததுமே நல்லா வரவேற்பு இருந்தது. ஆனால் இந்த ஜேபி நட்டாவுடைய பேச்சு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அங்கே களத்திலேயே பார்க்கப்பட்டது. அப்போ உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. இந்த மோடி பிரதமர் அப்படிங்கிறது அந்த 75 வயதை கடக்க போறாரு, மாற்றம் இருக்கும்னு நம்பலாமா? அது மாற்றம் இருக்குமான்லாம் எனக்கு தெரியாது. அவங்க கட்சியினோட பிரச்சனை. ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன், குழப்பத்தில் இருக்காங்க, பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. அவங்க குழப்பம் இப்போ ஆரம்பிக்கல, அது வந்து மார்ச்சே ஆரம்பிச்சிருச்சது. முதல்ல 400 சீட்டுன்னாங்க, அப்புறம் 370 சீட்டுன்னாங்க, அப்புறம் வந்து என்டி ஆட்சின்னாங்க, அப்புறம் பிஜேபி ஆட்சின்னாங்க, இப்போ கடைசியில் என்டி ஆட்சியில் முடிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கே தெரியல முதல்ல என்ன ஆட்சி நடக்குதுன்னு. ஏன்னா அதில் அவங்க ஒரு மகிழ்ச்சியெல்லாம் இல்லை. யாருமே பிஜேபியில் தலைவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எல்லா பொறுப்பும் மோடியினுடைய பொறுப்பாகி போச்சு. நீங்கள் பிரச்சாரத்தில் மோடி கூட யாருமே போகலை. ஏதாவது ஒரு மேடையில் பிஜேபி தலைவர்கள் எல்லாம் ஒன்று நின்று பார்த்துருக்கீங்களா? ஒன்றா நிற்கவே இல்லை. இந்த மேடையிலுமே இவருக்கு தனியாக நிற்பார். அப்போ வெற்றியும் தோல்வியும் அந்த ரிஸ்க் எடுத்தது மோடி தான். அப்போ இந்த நம்பருக்காரனும் அவர் தான். வேறு யாரும் பொறுப்பு கிடையாது. நட்டா கூட பொறுப்பு கிடையாது, அமித்ஷாவும் பொறுப்பு கிடையாது. இந்த தோல்விக்கு காரணம் மோடி தான் பொறுப்பு. அப்போ அதனால அவங்களுக்கு அது மோடி அரசுன்னு சொல்றதா அல்லது என்டி அரசுன்னு சொல்றதா ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அந்த குழப்பம் போக போக சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். பிரச்சனை காங்கிரஸும் இதே நிலையில தான் இருக்கான்னு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது இந்தியா கூட்டணி இல்ல. அதான் எதிர்கட்சி தலைவராக முன்னாடி இருந்தே சொல்லியிருந்தாங்க, ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தா வாரத்துக்கு ஒரு பிரதமர் இல்லை மாசத்துக்கு ஒரு பிரதமர் வந்து இருப்பாங்க அப்படின்லாம் விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கே திணற நிலைமை தான் இருக்காங்க. இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த இந்தியா கூட்டணிலேயே அதிகமாக சீட்டு வாங்கின கட்சி காங்கிரஸ் கட்சி. 101 எம்பி இருக்காங்க இன்னைக்கு. 99 + 2 சுயேட்சை ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 101 எம்பி காங்கிரஸ்க்கு இருக்கு. அதால டிஃபால்ட்டா எப்படி பார்த்தாலுமே எதிர்கட்சி பொறுப்பை காங்கிரஸ் தான் எடுக்க போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது சொல்லணும் அவசியம் இல்லை, அது புரிதல் இருக்கு. அந்த அடிப்படையில் தலைவர் யாரு? தலைவர்கள் இல்லையோ, தலைவருக்கு பஞ்சமா? அதனால இல்லையே, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார்ல. அப்போ அவர்தான் விருப்பமின்மை தெரிவிச்சிருக்காரு. அவர் சொல்லணும்ல, அவர் சொல்லல. ஊடகங்களாம் கதறிட்டு இருக்காங்க. அவர் இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. அந்த அடிப்படையில் நாங்கள்லாம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கோம். தலைவர்களும் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நிச்சயமாக அவர் அமர்வார். தலைவர் ராகுல் காந்தி தான் எதிர்ப்பு தலைவராக அமர்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி சார். நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.